ஹாய். வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி லைவ் போடல, சும்மா வீடியோ எடுத்து போடலாம்னு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்பு தெரில, பார்ப்போமா? கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு புளி பறிச்சுக்கணும் சென்டரில். புளி பறிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து இந்த இருக்கா அப்படியே ஊற்றணும். முட்டையும் இருக்குது, அப்படியே எடுத்து அப்படியே ஊற்று. வாசனை செம்ம. இதை எடுத்து மூடி வச்சிடும். உருளைக்கிழங்கு, முட்டை, கருவாடு எல்லாம் கரைஞ்சி போச்சு. இந்த எல்லாம் கரைஞ்சி போச்சு, நல்லா வெந்திருக்கும் போல இருக்குது. சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? முருங்கைக்காய். எல்லோரும் நிறைய அள்ளி சாப்பிட்றாங்களா? அது மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்டதில்ல அந்த மாதிரி. ஏன்டா சாப்பிட்டு பார்க்கவா? இந்த நிறைய பேர் கை நிறைய அள்ளி வாய்க்கில் வச்சு சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கவா? நான் சாப்பிடுவோம். அள்ளிட்டேன், போயிருமா? பிரிஞ்சு பார்ப்போம். சாப்பிட்டா நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் தானே போகுது. அடுத்து பார்ப்போம். நானும் இப்போ தான் கற்றுக்கிறது. நல்லா இருக்கு. முருங்கைக்காய், கருவாடு. முள்ளெல்லாம் எடுக்க தெரியாது, அப்படியே போட்டு மெல்ல வேண்டியது தானே. ஆனால் குழம்பு, கருவாட்டு குழம்பு சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். ஏன்னா முள், சின்ன சின்ன முள்ளுகள் இருக்குது. தொண்டையில் போச்சுன்னா மாட்டிக்கிடும், எடுக்கிறது கஷ்டம். இதை இன்னொரு 5 வாய்க்குள்ள இந்த சாப்பிட முடிக்கணும். பார்ப்போம் முடியுமா? சேலஞ்ச். ஒரு 5 கை வராது. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 7 கை பாருங்கள். 7 கை அள்ளி சாப்பிட்ற 7 கையில் இந்த சாப்பாடு முடியலன்னு பார்ப்போம். நிறையா இருக்கு.
7 கை. ஏன் கை சின்ன கை தான். உங்களுக்காண்டி சாப்பிட்டு முடிக்கிறேன். கருவாடு குழம்பு முட்டை எடுத்து பண்ணுவீங்க. நாட்டுக்கோழி. ஏன்னா இதெல்லாம் என்ன போட்டுருக்கீங்க பைக்கில்? இவருக்கு அப்படி தான் வீடியோ எடுத்தாலும் பிடிக்காது. கொஞ்சம் இந்த கடிக்க போகிறா அப்படிங்க. நான் சொல்லுவேன்ல வினோத், அந்த பையன் தான். அந்த பையன் நான் சொல்லியிருக்கேன்ல. எங்க ஆமாம் சோனா ஆஃபீஸ் கட்டுக்கிட்டியா? இன்னைக்கு போய் இன்னைக்கு சண்டை. அப்பா ஒன்றே போடலப்பா. ஐயோ ஐயோன்னு கற்று நான் வந்து அதில் ஒரு பிள்ளை மேக்கப் போட்டு வந்து நிற்கும் பாருங்க, பேய் மாதிரி. ஏன்னா ஒரு தடவை பயந்துட்டேன். சண்டை யாரும் தெரியலையா? ஃபோன் விடுங்க, ரிட்டர்ன் போட்டு விடுங்க. லிப்ஸ்டிக் அள்ளி போட்டுக்கிட்டு வரும் பாருங்க அந்த பிள்ளை. அப்பா 2 கை சாப்பிட்டேன். ஒரு 5 கை இருக்கு. நான் சொன்ன 7 கை. முடிச்சிட்டியா நீங்கள் லைனா? நான் இனிமேல் தான் போகணும். மூணாவது பெரும்பாலும் 5 கையில் முடிச்சுடும் போல இருக்க. 7 கையெல்லாம் தேவைப்படாது. பேர் புழுதலா. நாலாவது ரவுண்டு. அஞ்சு ரவுண்டில் முடிஞ்சிடும். ஆனால் அள்ள முடியாது ஃபுல்லாக. அள்ளிடலாம். சோறு கம்மியாக தான் இருக்குது. 5 ரவுண்டில் முடிச்சிச்சு. இவ்வளோதான் இருக்குது சோறு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. 5 ரவுண்டு தான். பரவாயில்ல, சொன்ன மாதிரி 5 ரவுண்டில் முடிச்சிட்டேன்ல. கருவாடு குழம்பு. நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நேரமாக சாம்பார் நினைக்கிறேன் நாளைக்கு.
நான் ஐயப்பன் கோயில் போவேன் நாளைக்கு. அதனால் வெள்ளிக்கிழமைனாலே வீட்டில் சைவம் தான். உலல் சாப்பிட்ணுன்னு சொல்லி முட்டையை அப்படியே வச்சுட்டேன். அப்படியே இருக்கு முட்டை எப்படி மேலே சாப்பிட்ணும்? இந்த இருக்கிற கொஞ்சோண்டு சோறு அது இப்படி மேலே வச்சு நில்லு, அப்படியே நில்லு வேறு அப்படி வச்சு அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்படியே இருக்கு முட்டை. அதோடு சேர்த்து முருங்கைக்காய். இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு இது டேஸ்ட்டா. புரிஞ்சிருச்சு. வச்சாச்சு. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன், பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லா அனுப்புங்க. உங்களை நம்பி தான் இதில் இறங்கியிருக்கேன். உங்கள் உதவி எனக்கு தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.